தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமானவர்கள் பனைமரம் ஏறினாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. ஆனால் சீமானவர்கள் பனைமரம் ஏறணுன்ற அவசியம் இருக்கா அப்படின்றது ஒன்று இருக்கு. சீமானவர்கள் எவ்வளவு மூத்த அரசியல்வாதி அப்படின்றது ஒன்று இருக்கும். சீமானவர்களுக்கு கிட்டத்தட்ட 62 வயது ஆக போகுது. ஆனால் சீமானவர்கள் இன்னைக்கும் இளைஞர் மாதிரி இருக்காரு அப்படின்றது ஒரு எல்லாருக்குமே ஒத்துக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் சீமானவர்கள் இந்த பனைமரத்தோட பனையோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக கல் எவ்வளவு முக்கியமான உணவு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக சீமானவர்கள் தன் காலில் அவ்வளோ அடிகள் பட்டு சீமானவர்கள் அந்த பனை மரத்தை ஏறி இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா முகத்துல கொஞ்சம் கூட அந்த கஷ்டத்தை காட்டாம சீமானவர்கள் அது பண்ணது ரொம்பவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எவ்வளவோ ஏசி ரூம்ல உட்காந்து அரசியல் பண்ற அரசியல்வாதிகள் மத்தியில இறங்கி களத்துல அரசியல் பண்ற இந்த அரசியல்வாதியை மக்கள் ஏன் மறந்துடுறாங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. ஆனா அனைத்து உழைப்பும் ஒரு நாள் அறுவடை ஆகும் அப்படின்றதுலயுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஆனா சீமானவர்கள் இது இது இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா மக்கள் சீமானவர்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா இந்த விஷயம் சீமானவர்கள் பண்றாரு, இவ்வளவு கால ரத்தத்தோட பண்றாரு, அவருக்கு தேவையே கிடையாது. இவ்வளவு ரத்தத்தோட பண்ணணும்லாம் கிடையாது. இப்போ அவர் சீமானவர்கள் நினைச்சாருன்னா அவர் போய் அதிமுக கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு வாங்கிக்க முடியும். ஆனா சீமானவர்கள் அதை செய்யாம தன் காலில் அவ்வளோ ரத்தம் வந்தாலும் சரி, அவ்வளோ ரத்தம் வந்தாலும் ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு சொல்லவே, அவ்வளோ பிரச்சனையை தாண்டி சீமானவர்கள் இதை பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயமா இருக்கு. இப்படிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அண்ணன் நீங்க இன்னைக்கு போடுற உழைப்பு என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அறுவடை ஆகும் அப்படின்றதுல யாருக்கும் எந்த ஒரு மாற்றமே இருக்கக்கூடாது. அண்ணன் ஒரு நாள் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.